மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வடுகப்பட்டி பேரூராட்சியில் அமைந்துள்ள செல்வகுமாரசாமி திருக்கோவில் மற்றும் குப்பையனசாமி திருக்கோவில் பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் 54வது வார்டுக்குட்பட்ட விஜயலட்சுமி நகர், தச்சந்தோட்டம், வடக்கு வீதி பகுதிகளில் தூய்மை பணி மேற்கொண்டதை கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் பார்வையிட்டார். 2025ஆம் ஆண்டுடன் 400 ஆண்டுகால பதிவு தபால் முறையை முற்றிலுமாக நிறுத்தியது டென்மார்க் அரசு. சாலையோரங்களில் இருந்து தபால் பெட்டிகளும் அகற்றப்பட்டுள்ளன. வாட்ஸ்அப், இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களின் வளர்ச்சியால் கடிதம் எழுதுவோரின் எண்ணிக்கை குறைந்ததால் இம்முடிவு என தெரிவிப்பு. எனினும் பார்சல் டெலிவரி உள்ளிட்டவை இயங்கும். மேற்கு வங்கம் அலிபுர்துவாரில் உள்ள ஜல்தாபாரா தேசிய பூங்காவில் காண்டாமிருக குட்டி ரோந்து படையினரால் கண்டறியப்பட்டது. இது புத்தாண்டு தினத்தில் பிறந்ததாக ANI செய்தி முகமை குறிப்பிட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி நடக்கும் 5வது ஆசஸ் டெஸ்ட் போட்டியில் பிங்க் உடையுடன் களமிறங்கும் ஆஸ்திரேலிய அணி. ஒவ்வொரு ஆண்டும் சிட்னி மைதானத்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் கேன்சர் நோய் குறித்த விழிப்புணர்வுக்கான பிங்க் டெஸ்ட் என்ற பெயரில் போட்டி நடத்தப்படுகிறது. ஊழல் வழக்குகளை விசாரிக்கும் லோக்பால் அமைப்பானது 7 BMW சொகுசு கார்கள் வாங்க வெளியிட்டிருந்த டெண்டரை திரும்ப பெற்றது. ரூபாய் 5 கோடி மதிப்பில் கார்கள் வாங்குவதற்கான டெண்டருக்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. ஃபாஸ்டாகில் நடைமுறையில் உள்ள KYB முறையை கார், ஜீப் மற்றும் வேன்களுக்கு நீக்கி ஒன்றிய அரசு உத்தரவு. அதற்கு பதிலாக வங்கிகள் ஃபாஸ்டாக் வழங்கும் முன்பே வாகனங்களின் விவரங்களை வேகான் தரவுகளின்படி சரிபார்த்து வழங்கும் முறையை பிப்ரவரி 1 அமல்படுத்துகிறது. வேகான் தரவுகளில் இல்லாத வாகனங்களுக்கு RCயை சரிபார்த்து வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய சாலைகளை ஆண்டு வந்த அனைவரது ஃபேவரட் MPV ஆன இனோவா கிறிஸ்டாவின் விற்பனை அடுத்த ஆண்டிலிருந்து நிறுத்தப்படுவதாக டொயோட்டா நிறுவனம் அறிவிப்பு. பெட்ரோல் ஹைபிரிட் MPV ஆன இனோவோ ஹைக்ராஸின் விற்பனையை அதிகரிக்கவும், CO2 உமிழ்வு அடிப்படையில் கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூயல் எகனாமி எனப்படும் CAF 3 விதிமுறைகளின்படி டீசல் என்ஜினில் சில பின்னடைவுகளை சந்திப்பதால் இந்த முடிவு என தகவல். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.